ஏன்னா நம்ம இந்த பிரேக் விட்டது ஒரு காரணம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்மளை தேடி வந்து நிறைய விஷயங்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு நிறைய மாற்றங்கள். அதுவும் இப்போ லாஸ்ட் வீக்கில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பிஓக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எஸ்பிஓவில் இருக்கிற அத்தனை பேருக்கும், எஸ்பிஓவில் மெம்பர்ஸாக ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் மினிமம் சேலரி பர் மந்த்து ஃபிக்ஸ்டு சேலரி மினிமம் 10,000 rupees. சிம்பிளாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்பிஓ தேடி லாஸ்ட் வீக் வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லணும்னா, எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கும் மினிமம் சேலரியே, ஓகேவா, ஃப்ரீயில் ஜாயின் பண்ணி இந்த பர்சனாகவே இருந்தாலும், ஃப்ரீ தான், அவங்க எஸ்பிஓக்கு எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ணல, ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணவங்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு மினிமம் பே அவுட் 10,000 rupees. அதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அது இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. கரெக்டாக இதுனா மார்ச் மந்த்லேருந்து 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நாம் அந்த ஒர்க்கு பண்ண போகிறோம். இப்போதைக்கு அந்த ஒர்க் பண்ண போகிறதில்ல, நம்ம வேறு ஒர்க் பண்ண போகிறோம், சரிங்களா. பட் அதுக்கு தேவையான பேசிக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம 1 by 1 அதை பற்றி பேசலாம், சரிங்களா. ஸோ இப்போ மினிமம் பே அவுட்டுன்னு ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும்னா அவ்வளோதான், சரிங்களா.